So hi, இந்த ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம பேசிக் 4/4 எப்படி வாசிக்கணும்னு பார்க்க போகிறோம். வித் மியூசிக் நோட்டேஷனோட பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து போக போக மற்ற இதெல்லாம் கற்றுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம 4/4 போகிறதுக்கு முன்னாடி மியூசிக் நோட்டேஷன் எப்படி வருதுன்னு நம்ம கற்றுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஒரு சார்ட் மாதிரி வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பார்க்குற மாதிரி அதில் ஸ்னார் ட்ரம்னு எழுதிருக்கு. ஸ்னார் ட்ரம் எந்த இடத்துல வரணும்னு அந்த லைனில் மென்ஷன் இருக்குது. அதாவது மேலேருந்து கீழே அந்த ரெண்டாவது லைனில் ஸ்னார் ட்ரம் வருது. ஸோ ஸ்னார் ட்ரம் சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படி ஒரு சாம்பிள் இதில் காமிக்கிறேன். இது ஒரு டைப் ஆஃப் ஸ்னார் ட்ரம். எக்கச்சக்கமான ஸ்னார் ட்ரம் இருக்குது. இந்த நம்ம எப்படி டியூன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சவுண்ட் வரும். பேடில் பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே கொஞ்சம் இன்பில்ட் டோன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த டோன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்னார் ட்ரமில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்னார் ட்ரமோட சவுண்டு. நம்ம லெஃப்டில் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த செகண்ட் லைனில் வரது தான் ஸ்னார் ட்ரம். நெக்ஸ்ட் அந்த பேஸ் ட்ரம் வந்து இருக்கிறதுலே கீழே இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பேஸ் ட்ரம் இந்த மாதிரி சவுண்ட் வரும். ஓகே, பேஸ் ட்ரம் நோட்டேஷன் பார்த்துக்கோங்க. இருக்கிறதுலே கீழே கடைசியில் இருக்கிறது தான் பேஸ் ட்ரம். அடுத்து ஐஆட் வருது. ஐஆட்டில் ஓப்பன் ஐஆட் க்ளோஸ் ஐஆட் இருக்குது. நம்ம இப்போத்துக்கு நார்மலாக ஐஆட் மட்டும் பார்ப்போம். வெறுதான் நம்ம ஐஆட்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ்ட் ஐஆட் தான். ஓப்பன் ஐஆட் மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஓப்பன் ஐஆட்டில் வரும். ஸோ ஐஆட் பார்ப்போம். இப்போ இது ஒரு டைப் ஆஃப் ஐஆட். ஐஆட் வந்து எப்போயுமே மேலே அந்த எக்ஸ் அந்த சிம்பிள் போட்டு நம்ம டினோட் பண்ணுறோம். அது ஸ்டார்டிங் ஃபஸ்ட் லைனில் அந்த லைன் ஓட்டின மணிக்கு எக்ஸ்ன்னு போடுறோம். அது வந்து ஐஆட் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாம்ஸ் நிறையா இருக்குது. ஐ டாம், மிட் டாம், லோ டாம், ஃப்ளோர் டாம் இந்த மாதிரி இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் பேசிக்காக வெறும் ஐ டாம் மட்டும் பார்ப்போம். இப்போ நான் வாசிக்கிறது எல்லாமே ஒரு சாம்பிள் தான். நீங்கள் பேட் வாசிக்கிறவங்களுக்கு ஏற்கனவே வாசிக்கிறது நல்லா தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த விதமான ஸ்னார், எந்த விதமான பேஸ், ஐஆட், டாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ டாம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐ டாம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட் லைனில் டினோட் பண்ணுறது ஐ டாம். அடுத்து கீழே கடைசியில் சிம்பிள் ஐஆட் சிம்பிள் ஒரே மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலி ஒரே மாதிரி இல்லை, நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஐஆட் வந்து அந்த லைனை ஒட்டின மணிக்கே ஒரு எக்ஸ் மாதிரி வருது. சிம்பிள் வந்து லைன்லேருந்து கொஞ்சம் தள்ளி மேலே எக்ஸ் போட்டு அது கீழே ஒரு லைன் போகுது. அந்த எக்ஸ் கீழேயே ஒரு லைன் போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருந்துச்சுன்னா அது பேர் சிம்பிள்ன்றாங்க. ஸோ நம்ம சிம்பிள் இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஃபஸ்ட் நம்ம ஸ்னார் ட்ரம்லேருந்து ஆரம்பித்தோம். ஸ்னார் ட்ரம் அந்த செகண்ட் லைன், அப்புறம் பேஸ் ட்ரம் இருக்கிறதுலே கடைசி லைன், அப்புறம் ஐஆட், அப்புறம் ஐ டாம் பார்த்தோம், கடைசியாக சிம்பிள் பார்த்தோம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங் இவ்வளோ நம்ம கற்றுக்கிட்டோம். இதை வச்சு நம்ம ஒரு மியூசிக் நோட் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பேசிக் 4/4 கற்றுக்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோக்குரிய பிடிஎஃப் கீழே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். மியூசிக் நோட்ஸ் அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதான் நம்ம வாசிக்க போகிற பேசிக் 4/4. ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த பேசிக் 4/4 அந்த மியூசிக் நோட்டேஷன் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குறோம். ஸோ பார்த்தோன்னே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா பிரித்து பார்த்தோன்னா நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, இதான் நம்ம வாசிக்க போகிற பேசிக் 4/4. 4/4 மென்ஷன் பண்ணியிருக்கு. நம்ம எந்த மியூசிக் நோட் இருந்தாலும் அது நம்ம என்ன டைம் சிக்னேச்சரில் வாசிக்க போகிறோமோ அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. டைம் சிக்னேச்சர்னால் நம்ம என்ன பீட்டில் வாசிக்க போகிறோம், 2/4, 4/4, 6/8 இந்த மாதிரி. ஸோ 3/4, 7/8 இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த டைம் சிக்னேச்சர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த பீட்டை பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். 4/4ன்னு போட்டிருக்கு.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம 4/4 வாசிக்க போகிறோம். ஸோ அந்த 4/4 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட் நீங்கள் பார்க்கலாம், பேஸ் ட்ரம் ஐஆட் சிம்பிள் போட்டிருக்கு. ஸோ சிம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம், வெறும் பேஸ் ட்ரம் ஐஆட் மட்டும் பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சொன்ன அந்த நோட்ஸ் வச்சு இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே இருக்கிறதுல கடைசி வந்து பேஸ் ட்ரம் சொன்னேன். ஸோ அதுலேயும் பேஸ் ட்ரம் தான் போட்டிருக்கு. பேஸ் ட்ரம் மேலே பார்த்தீங்கன்னா ஐஆட் போட்டிருக்கு. ஸோ 2 மியூசிக் நோட்டேஷன் ஒரே மெஷரில் வருது. ஸோ நம்ம எப்படி வாசிக்க போகிறோம், ஒரே நேரத்தில் பேஸ் ட்ரம்மும் ஐஆட்டும் சேர்த்து. ஓகே, இதுதான் அந்த ஃபஸ்ட் இது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ஐஆட் மட்டும் இருக்குது. அடுத்து வந்து ஐஆட்டும் ஸ்னாரும் சேர்ந்து இருக்குது. திருப்பி அடுத்த கடைசியில் ஐஆட் மட்டும் இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட் இந்த ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வருவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு திருப்பி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பேஸ் ட்ரம் ஐஆட் சேர்ந்து வருது, அடுத்து ஐஆட் மட்டும் வருது, அடுத்து ஐஆட் ஸ்னார் சேர்ந்து வருது, அடுத்து ஐஆட் மட்டும் வருது. இதில் நம்ம சேர்ந்து வாசினா நம்மளுக்கு இப்படி ஒரு பீட் வரும். ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு 4/4 தான். நீங்கள் கண்டினியூஸாக அப்படியே அந்த மியூசிக் நோட்டேஷன் அந்த ஷீட்டை பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதே மெஷர் தான் வருது. பேஸ் ஐஆட் ஸ்னார் ஐஆட் அப்புறம் ஐஆட் மட்டும் வருது. பார்னா என்னன்னு சொல்லிடுறேன். பார் வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோன்னா, ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் மெஷர்ஸ் முடிஞ்சோடனே எண்டிங்கில் ஒரு லைன் மாரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மியூசிக் நோட் பார்த்தா தெரியும், 4 தான் பிரிச்சுருக்குறோம். நடுவில் எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு லைன் மாதிரி போகுது. ஸோ ஒரு பார் வந்து அந்த லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகி அந்த லைன் எங்கே முடியுதோ அது வரைக்கும் தான் நம்ம ஒரு பார் சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் பார்க்குள்ளே பார்க்கலாம். செகண்ட் பார்லேயும் அதே தான் இருக்குது. ஃபஸ்ட் பாரில் என்ன வந்துச்சோ அதுதான் திருப்பி செகண்ட் பாரில் ரிப்பீட் ஆகுது. தேர்ட் பாரில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அடுத்து போகுது. ரூல்ஸ்னால் இப்போ நம்ம ஒரே பீட் வாசிட்ருக்கணும், ஒரு பீட்லேருந்து வேர்ஸ்லேருந்து அடுத்து கோரஸ் போகும்போது, இல்லை கோரஸ்லேருந்து திருப்பி வேர்ஸ் வரும்போது, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒரு சின்ன ஒரு ரோல் மாதிரி கொடுத்துட்டு போனோன்னா கேட்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்து கோரஸ்க்கு போகிறோம், வேர்ஸுக்கு போகிறோம், அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ்வலாக ரோல்ஸ் வாசிப்போம். ஸோ நீங்கள் தேர்ட் பாரில் பார்க்கலாம், 4 ஸ்னார் ட்ரம் கொடுத்துருக்கு. அது எப்படி வாசிக்க போகிறோன்னா ரைட் லெஃப்ட்னு வாசிக்க போகிறோம். அடுத்து 4 டாம் கொடுத்துருக்கு, அதுவும் அது ஐ டாம் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நான் தேர்ட் பாரி ஃபோர்த் பாரி சேர்த்து வாசிக்கிறேன். ஓகே, இதுதான் தேர்ட் பார் ஃபோர்த் பார். இது முடிச்சுட்டு லாஸ்ட்டில் அந்த கிளஃப்டோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பாரில் அந்த கடைசியில் 2 டாட் போட்டிருக்கிறோம். அந்த டாட் மென்ஷன் பண்ணுறது திருப்பி இதே நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம் அப்படி சொல்கிறதுக்காக தான் அந்த டாட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வாசிப்போம், ரோலோடு சேர்ந்து வாசிப்போம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான பீட் தான் இது. ஸோ இந்த ரோல் முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பார் வரும்போது நான் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் சொன்னேன், ஃபஸ்ட்டு பாரில் நம்ம ஸ்டார்டிங்கில் வாசிக்கும் போது வெறும் ஐஆட் பேஸ் ட்ரம் மட்டும் வாசிக்கிறோன்னு. ஸோ இந்த நம்ம ரோல் முடிச்சுட்டு வரும்போது சிம்பிள் அந்த மேலே மென்ஷன் பண்ணியிருக்கு,
ஃபஸ்ட்டு பாரில் ஃபஸ்ட்டு நோட்டே அதான். ஸோ நம்ம ரோல் முடிச்சுட்டு வரும்போது சிம்பிள் நம்ம அடிச்சு சிம்பிள் அடிச்சுட்டு கரெக்டாக நம்ம இந்த ஃபஸ்ட் பாரில் செகண்ட் மெஷர் இருக்குது பார்த்தீங்களா, ஐஆட் மட்டும் வருதுல்ல, அதுக்கு வந்துடணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஐஆட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் ரோல் போயிட்டு இந்த சிம்பிள் முடிச்சோடனே திருப்பி நம்மளுக்கு ஐஆட்டில் வந்துடணும். ஸோ ஸ்டார்டிங் நம்ம ஐஆட்டில் பண்ணுறது சிம்பிளில் பண்ணிவிட்டு ஐஆட்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம பீட் ஃபுல்லாக வாசி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வேறு இந்த வீடியோ பற்றி உங்கள் சஜஷன், வேறு எப்படி பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதெல்லாமே எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது பீட்டோட பார்க்கலாம். பாய்.